சில பெண்கள் சொர்க்கத்துடைய வாடைய கூட அடைய முடியாது. எந்த பெண் தெரியுறாங்களே ரோட்டு வழி தலையை காட்டிட்டு டிசைன் என்ற பெயர்ல இவங்களுக்கு சொல்லி கொடுங்க, ஸ்ரீதேவி உங்களை பார்த்தது போதும் துனியால, ஆனா சொர்க்க போறது ரெண்டாவது, சொர்க்கத்துடைய வாடைய கூட உனக்கு அடையலாது. காட்டுற கலச காட்ட சொல்லும், பிரச்சனை இல்லை. ஆனா சொர்க்கத்துடைய வாடைய கூட, ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாடை மசீர கதா வகதா, நபி அவங்க சொன்னாங்க 70 ஆண்டுகள், ஒரு ரிவாயத்துல 40 ஆண்டுகள் தூரத்திலிருந்தே வாடை வரும். நீங்க மூமினாக இருந்தா யாரும் சொல்ல இயலாத, யார் மூமின் யார் முஸ்லீம் யார் முனாஃபிக் சொல்ல இயலாது, சக்கராத்ல விலகும். நீங்க மூமினாக இருந்தா மலக்குல் மவுத் உங்களுடைய சக்கராத்துல சொர்க்கத்துடைய மரக்கம்பம் கொண்டு வந்து அப்படி மூக்குல வைப்பார். சொர்க்கத்துடைய வாட மூக்குல பட்டதோட அட்டாளச்சனை வெறுத்தே வீது. அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய யுத்தத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சஹாபாக்களே சொர்க்கத்துடைய வாடை உஹது மலையிலிருந்து எனக்கு வருது சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கெஞ்சினாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னும் கொஞ்சம் வாழுங்க உலகத்தில். ஏன்னா மனைவி தானே. சொர்க்க வாடை எப்ப கிடைச்சிச்சோ அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹ் கிட்ட போய் வாரட்டு போயிட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்குறான், கை அப்படியே கீழே வந்துட்டு, ஸோ இதெல்லாம் யஹ்தாருனா, எங்களை தேர்ந்தெடுக்காம போயிட்டீங்களே. யார் தேர்ந்தெடுக்க போறாங்க? இருக்க போறோமா அட்டாளச்சனையில? சொர்க்கத்துடைய வாட மூக்குக்கு கிடைச்சா சகோதரர்களே, அதோட உலகம் வெறுத்துரும், எங்களுக்கு பேய்த்துருவோம். அங்க சொர்க்க வாடை இது. எப்படி வாடையா இருக்கும் சொர்க்கத்துல? கதவுல நுழைய முந்தி இது. சரி, சொர்க்கத்துக்குள்ள முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைஞ்சிருவாங்க. சொர்க்கம் என்ன அபார்ட்மெண்ட் மாதிரியா? 5 பேச்சஸ் 10 பேச்சஸ் காணி மாதிரியா? ஒவ்வொரு ஏக்கரா சொர்க்கம். சொர்க்கத்துடைய அகலத்தையும் நீளத்தையும் படிக்கணுமெண்டா சூரா ஹதீத படிக்கணும். ஏனெண்டா சொர்க்கத்துடைய அகலம் சூரா ஹதீதில தான் வருது. சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துக்கு போட்டி போடும். எப்படி சொர்க்கம் தெரியுமா? வானம் பூமியுடைய அகலம், அர்த். அப்ப நீளம் எப்படி இருக்கும்? நீளம் எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? அகலம் வானம் பூமியின் அளவு. அர்து ஸமாவாதி வல் அர்த். சரி, எங்கட சொர்க்கத்துக்கும் எங்களை விட ஒரு சுப்ஹானல்லாஹ் அமல் செஞ்சு முந்தின சொர்க்கவாதி இருப்பாரே, 2 பேர் ஊடும் எப்படி இருக்கும்? உதாரணமா என்ன எங்களுக்கு விளங்குற மாதிரி தான் ஹதீஸ் எடுக்கணும். இப்ப பூமியிலிருந்து பார்த்தா நட்சத்திரம் விளங்குதா? நட்சத்திரம் பூமியிலிருந்து பார்த்தா ஒரு நட்சத்திரம் விளங்குமே, ஆக கீழ் நட்சத்திரம் கண்ணுக்கு விளங்குமே, அதுதான் எங்கள் உள்ள மேலுள்ளவனுடைய சொர்க்கம். எப்படி தரஜாத்? சொர்க்கத்துல 100 தரஜாத் இருக்குது. 100 தரஜாத், 100 தரஜாத் சகோதரிகளே. ஒவ்வொரு தரஜாவுக்கும் இடையில வித்தியாசம். அதான் அமலுக்கு போட்டி போடுறது, முன்சஃப விடுறது இல்லை. இது சொர்க்கத்துடைய தரஜாத்துகள்.